குருத்தோலை ஏந்தியவர்களாக நாம் இந்த பவனியாக ஆலயத்திற்குள் நுழைந்தோம். ஓசானா பாடிக்கொண்டு நாம் பவனிகள் மேற்கொண்டோம். ஓசானா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்பது ஆண்டவரை விடுவித்தருளும். ஓசானா என்ற சொல்லினுடைய பொருள் என்ன என்று கேட்டால் ஆண்டவரை விடுவித்தருளும். மனித வாழ்க்கையினுடைய எல்லா குறைவுகளிலிருந்தும் விடுவித்தருளும் என்பது தான் நமது ஜெபம். இப்போது நமது வாழ்க்கையில் எல்லா நாளும் ஜெபிப்பதற்கான ஒரு வார்த்தை இது. ஓசன்னா 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 என்று பாடிக்கொண்டே இருப்பது ஆண்டவரோடான ஒரு மிக சிறந்த ஜெபம். என்னை விடுவித்தருளும், எனது நோய்களிலிருந்து, எனது தீமைகளிலிருந்து, எனது கஷ்டங்களிலிருந்து, எனது துன்பங்களிலிருந்து, எல்லா விதமான குறைகளிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே என்று ஜெபிப்பதாகும் ஓசன்னா என்று நாம் பாடுவது. அப்போது நமது வாழ்க்கையில் நாம் அனுதினம் ஜெபிக்க வேண்டிய வார்த்தை. நாம் இங்கே காண்கின்றோம், இயேசு கிறிஸ்து பவனியாக வருகின்றார், எருசலேம் ஆலயத்தை நோக்கி வருகின்றார். மக்கள் அனைவரும் ஓசன்னா என்று, அதாவது அவர்கள் எதிர்பார்த்தது அன்றைய காலகட்டத்தில் ரோமன் அரசனுடைய அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து, ரோமின் பிடியிலிருந்து, அரசர்களுடைய ஆட்சியிலிருந்து, வன்கொடுமை ஆட்சியிலிருந்து ஒரு விடுதலை, எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுப்பதற்கான வந்த ஆண்டவர் விடுவிப்பார் என்ற எதிர்பார்ப்போடான ஜெபமாகும் அவர்கள் ஜெபித்தது. உண்மையிலேயே நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற விடுதலை என்பது இந்த உலகத்திற்கானதை தாண்டி நமது மரணத்தின் பிடியிலிருந்து, பாதாளத்தின் பிடியிலிருந்து, அலகையின் பிடியிலிருந்துள்ளான விடுதலை என்பது நமக்கு தெரியும். அதுதான் நாம் இன்று ஏறெடுக்கின்ற ஜெபம். இந்த விடுதலைகள் கிடைக்கிற போது இவ்வுலகத்தினுடைய எல்லா குறைவுகளிலிருந்து நமக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி பயணிக்கின்றார். பயணிப்பதற்கு முன்னதாக பயணிப்பதற்கு ஒரு வாகனம் தேவை. அதற்காக அவர் தேர்ந்தெடுப்பதோ ஒரு கழுதையை நாம் காண்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் கழுதை தான் மிக முக்கியமாக பயணத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய நல்ல சமாரியன் உவமையிலும் நாம் வாசிக்கிற நல்ல சமாரியன் உவமையில் ஒரு அந்த சமாரியர் கழுதையின் மேல் வருவதாக காண்கின்றோம். அதுபோல பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை ஆகமத்தில் நாம் வாசிப்போம், பாலாமை நோக்கி பயணிக்கின்ற பிள்ளையாம் ஒரு கழுதையின் மீது பயணம் செய்வதாக வாசிக்கிறோம். இனி பழைய ஏற்பாடுகள் பல வசனங்களில் நம்மால் வாசிக்க முடியும். அவர்கள் பயணிப்பதற்கு அதிகமாக பயன்படுத்தியிருந்தது கழுதை. நமக்கு தெரிந்த அறிவில் நமக்கு கழுதை பொதி சுமப்பதற்காக, பாண்டங்களை சுமப்பதற்காக எல்லாம் பயன்படுகிறது என்றால், அன்றைய காலகட்டத்தில் அதிகமாக இந்த பயணிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது இந்த கழுதை. போது இயேசு கிறிஸ்து குதிரையை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக கழுதையை தேர்ந்தெடுத்தார் என்று சொல்லும் போதே நாம் அங்கே பார்க்கிறோம், அரசர்கள் எல்லாம் வருவது குதிரையில் தான் வருவார்கள், அல்லது ரதத்தில் தான் வருவார்கள், அல்லது பல்லக்கில் தான் வருவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்று தேர்ந்தெடுத்ததோ ஒரு கழுதையை காண்கிற போதே அவருடைய ஆட்சி அரசு மிகவும் வேறுபட்டது. இவ்வுலகத்தினுடைய அரசு போன்றது அல்ல அவரது அரசு என்பதை ஆண்டவர் அங்கே எடுத்து காட்டுகிறார். இருப்பினும் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்போதுமே உலகை சார்ந்ததாக தான் இருந்தது. இன்னைக்கு மட்டும் இல்லை, அன்னைக்குள்ள மக்களும் அவங்க ஜெபிச்சுட்டு இருந்தது, அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இவ்வுலகத்தினுடைய தேவைகளுக்காகத்தான் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பயணத்தினுடைய இறுதியில் ஆலயத்திற்குள் நுழைந்து ஆலயத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு அவர் காட்டுகிறார், எனது அரசு இது, எனது அரசு ஆண்டவருடைய இல்லத்தை கட்டி எழுப்புவது, கடவுளுடைய அரசை நிலைநாட்டுவது. அதற்காகத்தான் நான் அரசு இங்கே வந்திருக்கிறேன். எனது அரசு உலக அரசு போன்றதல்ல. அது நிதி தீர்ப்புக்கு முன்னால, பிலாத்துக்கு முன்னால நிற்கும் போது அவனோடு ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை, எனது அரசு உலக அரசு போன்றது அல்ல. அப்போது நீ அரசன் தானா என்று அவர் கேட்பார். ஆம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் தான். ஆண்டவர் தேவாலயத்தில் ஏறிக்கொண்டு அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு, என் தந்தையின் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும், நீங்கள் இதை கள்வர் குகை ஆக்கி விட்டீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கிருக்கின்ற நாணய மாற்றுக்காரர்களையும், ஆடு மாடு விற்பவர்களையும், புறா விற்பவர்களையும் எல்லாரையுமே அங்கிருந்து அவர் துரத்தி விடுகிறார். இங்கே நான் சொல்ல வருகின்ற முக்கியமான பகுதி, இதை தூய்மைப்படுத்தின உடனேயே நாம் காண்கின்றோம், அங்கிருந்த தொழுநோயாளர்கள், கால் ஊனமுற்றவர்கள், பார்வை குன்றியவர்கள், உடல் நலத்தால் பலவிதமான குறைபாடுகளில் உள்ள எல்லாரும் அவருடைய அருகிலே வருகிறார்கள். அவர் அவர்களுக்கு எல்லாருக்குமே விடுதலையை கொடுக்கிறார், அவர்களுக்கு எல்லாருக்குமே சுதந்திரத்தை கொடுக்கிறார், அவருடைய நோய்களில் இருந்தெல்லாம் ஒரு மீட்பை கொடுக்கிறார், ஒரு ரட்சிப்பை கொடுக்கின்றார். அவர் எப்போது அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டி தருகிறது என்னவென்றால், நாம் பலவிதமான காரியங்களுக்காக ஜெபிப்போம். நாம் ஜெபிப்பதுண்டு,
நமது வேண்டுதல்கள் உண்டு. எனக்கு நோய் குணமாக வேண்டும், எனது உடல் குறைவு மாற வேண்டும், எனது தொழுநோய் மாற வேண்டும், என்னுடைய கை சரியாக வேண்டும், எனது கால்முட்டு சரியாக வேண்டும், எழுந்து நடப்பதற்கான ஆற்றல் வேண்டும் என்றெல்லாம் நாம் அதிகமாக ஜெபிப்பதுண்டு. பவுலடியார் வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உடல், நாம் ஒவ்வொருவருடைய உடலும் தூய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துகிற போது இந்த உடல் நலமற்றவர்களை, அதாவது நாம் உடல் நலமற்ற காரியங்களுக்காக ஜபிக்கின்ற போதும் நமது வாழ்க்கையில் விடுதலையை ஆண்டவர் தருவார். ஆண்டவரை விடுதலை அடித்தரலும் என்று ஓசானா பாடுகின்ற எருசலேம் மக்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். அவரது மரணம் மூலமாக பாபத்திலிருந்து, அவருடைய மரணம் மூலமாக சாவிலிருந்து, அவரது மரணம் மூலமாக அலகையின் பிடியிலிருந்து, அவரது மரணம் மூலமாக நித்திய நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்தவராக விண்ணகத்திற்கு உரிமையாளராக அவர்களை மாற்றுகின்றார். இன்று நம்மையும் ஆண்டவர் அதே விடுதலையை தந்து அழைக்கின்றார். உங்களது ஆலயங்களை, உடலாகின்ற உங்களது ஆலயத்தை, கடவுளுடைய ஆலயத்தை, தூயாவியானவர் குடியிருக்கின்ற அவரது கோவிலை நீங்கள் மாசின்றி அந்த மாசில் இருந்தெல்லாம் கழுவி தூய்மைப்படுத்துகிற போது எல்லா விதமான உடல் நல குறைவுகளிலிருந்தும், எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும், எல்லா விதமான சாபங்களிலிருந்தும் நான் உங்களை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். அன்பானவர்களே, இந்த ஓசானா ஞாயிறு என்று நாம் ஜெபித்தது இதுதான். ஓசானா, ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும், எல்லா விதமான குறைவுகளிலிருந்தும், எல்லா சாபங்களிலிருந்தும், பாவங்களிலிருந்தும் விடுவித்தருளும். இந்த ஒரு ஜெபமே நமது இன்றைய நாள் மட்டுமல்ல, நமது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டியது. வாழ்நாளில் ஒரு நேரமாவது, ஒரு நாளில் ஒரு நேரமாவது ஆண்டவரே ஓசன்னா ஓசன்னா என்று நாம் பாடுவதற்கு முயற்சிப்போம். இந்த நாள் நம்ம பாடின பாடல்கள் உங்களுக்கு ஒருவேளை மனதுக்குள் அலையடித்து கொண்டிருக்கலாம். ஓசன்னா பாடுங்கள், இறைவனை வாழ்த்துங்கள். அந்த இரு அடிகளை நாம் பாடினாலே நமது வாழ்க்கையில் அந்த விடுதலை நாம் அறியாமல் நம்ம வந்து செய்கிறது. நம்ம எத்தனையோ பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் எல்லாம் கேட்கக்கூடிய பலதும் எந்த வார்த்தைகள் என்னான்னு தெரியாது, அதுக்கு பொருள் என்னான்னு தெரியாது, அதையெல்லாம் நம்ம பாடிட்டே நடக்கிறது. அதையெல்லாம் தான் நம்ம கேட்கறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருப்பது. ஆனால் விடுதலும் மிகவும் அழகான ஒரு ஜெபமும் நல்ல அழகான பாடலுமாக இருக்கின்ற இந்த ஓசன்னா பாடுங்கள், இறைவனை வாழ்த்துங்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாடி ஈரடிகளை பாடிக்கொண்டது ஜெபத்தை ஏறெடுத்து நமது வாழ்க்கையில் ஆண்டவரை விடுதலை அளித்தருளும் என்று ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு விடுதலை தருகின்ற, வெற்றி வேந்தராகின்ற, உன்னதத்தினுடைய அரசராக வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்க்கையினுடைய எல்லா குறைவுகளிலிருந்து விடுதலை தந்து, மீட்பை தந்து, சமாதானத்தை தந்து நமது வாழ்க்கையை நடத்துவாராக. இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.